கிரிக்கெட் தோனி, சினிமா விஜய். எனக்கு தெரிஞ்சு தோனியை விட அதிகமா ஐபிஎல் டீம்ல இருந்து நான் தான் நினைக்கிறேன். ஸோ எல்லா மேட்சும் போய் பார்ப்பேன். அதுக்கு ஒரு காரணம் எங்க ப்ரொடியூசர் ஏஜிஎஸ் அகோரம் சார் ஒரு பாக்ஸ் வச்சிருக்காரு. அப்போ என்ன எல்லாரும் கேட்பாங்க எப்படிதான் உனக்கு மட்டும் டிக்கெட் கிடைக்குது எங்க அப்படின்ட்டு. ஸோ அவர் ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாரு, அதுல எல்லா மேட்சுக்கும் எனக்கு ஒரு டிக்கெட் கொடுப்பாரு. ஸோ அதனாலதான் இந்த இடத்துல வந்து இவருக்கு ஒரு பட்டமும் கொடுக்கலான்னு இருக்கேன், சிஎம் துபேக்கு. ஏன்னா அப்கோர்ஸ் தலை, சின்ன தலை, ஆறுச்சாமி பதிலா அதே மாதிரி இப்ப ட்ரெண்ட்ல இருக்க மாதிரியே சொல்றேன், சின்ன தளபதி அப்படின்றத அவர் கொடுக்கலாம் இல்லையா? தளபதி வந்து ஜடேஜா, சின்ன he is saying that he wants to give you one more title. சின்ன தலை means like சுரேஷ் ரெய்னா, சின்ன தளபதி means சிவம் தூபே. சின்ன தளபதி here தளபதி means Vijay, is actor Vijay, so he is very big, he is like Dhoni in super. So in cricket Dhoni, in cinema Vijay, so you are சின்ன தளபதி. Here after சின்ன தளபதி சிவம் தூபே. So அவரும் இதுல நடிக்கிறாருன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இப்போ சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸா இருக்கு. நான் ஒரு சர்ப்ரைஸை பிரேக் பண்ணலாம்னு இருக்கேன். அண்ட் ஐ டன் ஒன் மூவி வித் ஹர்பஜன் சிங் ப்ரோ. மீ அண்ட் ஹர்பஜன் சிங் டன் ஒன் மூவி கால்ட் ஃப்ரெண்ட்ஷிப் இன் தமிழ் மூவி. இட்ஸ் லைக் அது நாங்க நடிச்சது எப்படி இருக்கும்னா, நாங்க ரெண்டு பேரும் ஒரு சீன்ல இருக்கோம் அப்படின்னா அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, இப்போ இந்த சீசன்ல வந்து திரிபாட்டியும் தீபக்கூடம் பேட்டிங் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு, தட் சேம் ஃபீல் நாங்க ரெண்டு பேரும் ஆக்ட் பண்ணும்போது அப்படிதான் இருந்தது. நல்லா இருந்ததுன்னு சொல்ல வரேன். ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்ல நாங்களும் ஒரு படம் நடிச்சோம். ஸோ அஃப்கோர்ஸ் நான் அவர்கிட்ட நிறைய டீடைல்ஸ் கேட்டுனே இருப்பேன். அண்ட் இவர்கிட்ட ஒரு தெளிவை பார்த்தேன். என்னன்னா நீங்க என்ன தமிழ் டைலாக் சொன்னாலும் உடனே அதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டுக்கிறாரு. எனக்கு தெரியாம ஹர்பஜன் சிங் சீன்ல நான் நிறைய கெட்ட வார்த்தைகள் சொல்லி கொடுத்துருவேன். அவர் அது தெரியாம சீன்ல பூரா வந்து வர்றவங்க பூரா பேட் வேர்ட்ஸா பேசி அப்புறம் எல்லாம் திட்டினதுக்கு அப்புறம் தான் ஏன் ப்ரோ அரே மச்சான் சொல்றாடே இப்படி சொல்லி கொடுக்காதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து. ஸோ பட் அந்த இது நல்லா பாராட்டணும். அண்ட் ஒய்ஃபுக்கு எவ்வளவு பயந்தவர்ன்றது கத்துக்கணும். சிக்ஸ் அடிக்க மட்டும் இல்ல, ஒய்ஃப் கிட்ட எப்படி நடந்துக்கணும்ன்றது அவர்கிட்ட கத்துக்கணும். அண்ட் இங்க தோனி அவருக்கு விஷ் பண்ணிக்கிறேன். ஏன்னா 15 இயர்ஸ், அதுவும் ஒரே ஒய்ஃப் கூட பெரிய விஷயம் தான். ஸோ அவருக்கும் நான் விஷ் பண்ணிக்கிறேன். தோனி அண்ட் சாக்ஷி, உங்களுக்கும் என்னுடைய கல்யாண நாள் வாழ்த்துக்கள். ஸோ இந்த படம் நிச்சயமா ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமையணும். இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் உண்மையிலே இருக்குன்னாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 11 பேர் கிரிக்கெட் வச்சுன்னா 11 பேர்னா 11 பேரும் கிரிக்கெட் பிளேயரா இறக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நானும் வரேன். வந்து அட்லீஸ்ட் ஏன்னா எனக்கு பிடிச்ச எல்லாரையும் நானும் வந்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான். நிச்சயமா பெரிய வெற்றி. அண்ட் சந்தோஷ் நாராயண் அவரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் மியூசிக் டைரக்டர் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இதுல இந்த டீசர் மியூசிக்லேயே தெரிவிக்க விட்டாரு. ஸோ நிச்சயமா படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அண்ட் வெங்கட் மாணிக்கம் சார், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். எதுக்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள்னா, உங்ககிட்ட தான் அவர் எல்லாமே கத்திட்டு வந்திருக்காரு, ராஜ்ன்றவர். ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ரொடியூசரையும் நீங்க தமிழ் சினிமாவுக்கு ஒரு வகையில கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அம்மா, உங்க சந்தோஷம் எனக்கு கண்ணில் தெரியுது. நீங்க வந்து எப்படி ஒரு கஷ்டப்பட்டு எல்லாம் வந்து ஒரு பெரிய காசு இருக்கு உங்க ப்ரொடியூசர் ஆகுது பெரிய விஷயம் இல்லை. பட் உண்மையிலே உழைச்சி கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சினிமாவை கத்துக்கிட்டு ஒருத்தர் ப்ரொடியூசரா இருக்காருன்றது மிகப்பெரிய நம்பிக்கை.